அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் பிள்ளைகளே. இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிற பாடம் துவித எண்கள். துவித எண்கள்னு சொல்லும் பொழுது இரண்டை அடியாக கொண்ட எண்களை நாங்கள் துவித எண்கள் நாங்கள் சொல்லுவோம். அதாவது நாங்கள் அன்றாடம் பாவிக்கிற எண்கள் தசம எண்கள்னு பாவிக்கிறது. சாதாரண எண்கள் அல்லது தசம எண்கள்னு நாங்கள் பாவிப்போம். உதாரணத்துக்கு கடைக்கு போயிட்டு 5 டொஃபி வாங்கிட்டு வாரது. அப்ப 5ங்கிறது ஒரு தசம எண். ஆனால் 5ங்கிறது உண்மையா 10 அடியாக கொண்ட எண் தான். ஆனா அடி 10ன்னு நாங்க பாவிக்கிறது இல்லை. என்ன சாதாரணமாக அன்றாடம் நாங்க பாவிக்கிற எண்கள். ரைட். எனக்கு எத்தனை சகோதரர்கள்? 3 சகோதரர்கள் சொல்றது 3ங்கிறது 10 அடியாக கொண்ட எண்கள் தான். ஆனா 10 அடின்னு சொல்லி நாங்க பாவிக்கிறது இல்ல. ஆனால் இங்கு நாங்க பார்க்க போறோம் 2 அடியாக கொண்ட எண்கள். 2 அடியாக கொண்ட எண்கள்னு சொல்லும் பொழுது நாங்க 2 அடியாக பாவிப்போம். ரைட். 10 அடியாக கொண்ட எண்கள் என்ன, 2 அடியாக கொண்ட எண்கள் என்னன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, நாங்க 45ஐயும் 38ஐயும் கூட்டுறோம்னு வச்சுக்கொள்ளுவோமே. ரெண்டுமே தசம எண்கள் தானே. கூட்டுறோம்னு வச்சுக்கொள்ளுமே. கூட்டும் போது 8ம் 5ம் 13 போடுவோமா? போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? காரணம் என்ன? காரணம் என்னன்னு சொன்னால் 10 அடியாக கொண்ட எண்கள்ல நாங்க 10 போடவும் கூடாது, 10 விட கூட போடவும் கூடாது. 10 விட குறைந்த நம்பர் தான் போடணும். 0ல இருந்து 9 வரையான நம்பர்ஸ் தான் நாங்க என்ன செய்யணும்? போட வேண்டி இருக்கு. அதனால தான் நாங்க 13 போடாம 3 போட்டு என்ன செய்வோம்? 1 அங்கால கொடுப்போம். அதே நேரம் 38 22 கூட்டுறோம்னு வச்சுக்கொள்ளும். 8 2 10ன்னு போடுவோமா? போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்? 10 அடியாக கொண்ட எண்கள்ல 10 என்ன செய்யாது? வராது. ரைட். அதே போல இப்ப நாங்க பாவிக்க போறோம் என்னன்னு சொன்னால் 2 அடியாக கொண்ட எண்கள். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். 2 அடியாக கொண்ட எண்களா இருந்தா இப்ப என்ன நம்பர்ஸ் நாங்க பாவிக்கலாம்? 2 விட குறைஞ்ச நம்பர்ஸ் தான் என்ன செய்யலாம்? பாவிக்கலாம். அப்ப 2 விட குறைஞ்ச நம்பர்ஸ் என்ன இருக்கு? 0ம் 1ம். அப்ப இங்க நாங்க பாவிக்க போற ஃபுல்லா எல்லாம் என்னன்னு சொன்னால் 0ஐயும் 1ஐயும் கொண்ட எண்கள். அதுதான் 2 அடியாக கொண்ட எண்கள், 2 விட குறைஞ்ச எண்கள். இந்த பாடத்துல 4 விஷயங்கள் நாங்க பார்க்க போறோம். என்ன 4ன்னு சொன்னால், தசம எண்களா இருக்கிறத எப்படி நாங்க துவித எண்களா மாத்துறது, ரெண்டாவது துவித எண்களா இருக்கிறது எப்படி தசம எண்களா மாத்துறது, அதே போல இந்த துவித எண்கள்ல கூட்டல் கணக்கு எப்படி செய்யறது, இந்த துவித எண்கள்ல கழித்தல் கணக்கு எப்படி செய்யறதுன்னு 4 விஷயங்களை நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அதுல இப்ப முதலாவதாக நாம பார்க்க போறோம் என்னென்றால் தசம எண்களை துவித எண்களாக மாற்றுதல். தசம எண்களை, அதாவது சாதாரண எண்களை துவித எண்களாக நாங்க எப்படி மாற்றுறது? உதாரணத்துக்கு 7. இப்ப இதை நாங்க எப்படி துவித எண்ணாக மாற்றுவது சொன்னால் 2 அடியாக கொண்ட எண்கள் தானே. அதனால நாங்க 2 ஆல இதை வகுக்கணும். என்ன செய்யணும்? 2 ஆல வகுக்கணும். சொல்லுங்க, 7க்குள்ள 2 எத்தனை முறை? 3 முறை. மிச்சம் இருக்கா? 3 6 1 மிச்சம் இருக்கு. அந்த மிச்சம் ஆரத்தை இங்கால போடணும். 7 3 6 1 மிச்சம். திரும்ப 2 ஆல வகுக்கணும். 3க்குள்ள 2 எத்தனை முறை? 1 முறை. எத்தனை மிச்சம்? 1 மிச்சம். 1 வந்ததுக்கு பிறகு இல்லாட்டி 0 வந்ததுக்கு பிறகு நாங்க என்ன செய்யக்கூடாது? வகுக்க கூடாது. ஆகவே 7ங்கிறத இலக்கத்தை நாங்க எப்படி துவிதங்கள் எழுதலாம்? இந்த ஓர்டர்ல எழுதணும். சொல்லுங்க. 1 1 1. இங்க ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால் துவிதங்களுக்கு எத்தனை அடியோ அத்தனை இலக்கத்தை அங்க எழுதணும். 2 அடியாக கொண்ட எண்கள்ங்கிறதால 2 கட்டாயம் எழுதணும். சில பிள்ளைகளுக்கு டவுட் வரும், தமிழ்ல எழுதணுமா இல்லாட்டி இங்கிலீஷ்ல எழுதணுமா இல்லாட்டி சிங்களத்துல எழுதணுமா? எதுல எழுதணும்? நீங்க எந்த லாங்குவேஜ்ல எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லாங்குவேஜ்ல எழுதணும். இலக்கம் போட முடியாது. நாங்க லேசுக்கு யோசிப்போம், 2 போட்டுடுவோம். அப்படி 2 இலக்கம் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. என்ன எழுதணும்? 2 எழுதணும் அல்லது 2 தமிழ்ல எழுதணும் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல என்ன செய்யலாம்? எழுதலாம். ஆனா 2 போடக்கூடாது. ரைட். இப்படி போட வேண்டும். இதுதான் சாதாரண எண்ணை
துவித எண்ணாக மாற்றுதல். ரைட், அப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போம். 15 2ஆல பிரிச்சா எத்தனை முறை? 7 முறை, 1 மிச்சம். 2ஆல பிரிச்சா 3 முறை, 1 மிச்சம். 2ஆல பிரிச்சா 1 முறை, 1 மிச்சம். அப்ப இவ்வளவு தான் என்ன துவித எண்களுக்கு வரப்போகுது. அப்ப 15ங்கிறது 1 1 1 1 அடி 2. நன்றாக விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். அப்ப 4 விஷயத்துல ஒரு விஷயம் பார்த்துட்டோம். எழுதிக்கணும். அடுத்து நாங்க 30 என்ற என்னோட என்ன எப்படி நாங்க துவித எண்ணா மாற்றுறது? 30 பார்ப்போம். 2ஆல 30 பிரிச்சா எத்தனை? 15. ஆனா மீதம் இருக்கா? மீதம் இல்லாட்டி பூஜ்ஜியம் போடணும். மீதி வந்தா 1 போடணும், மீதி இல்லாட்டி பூஜ்ஜியம் போடணும். இப்ப நீங்க கேட்கலாம், சார் அப்ப மீதி 2 வந்தா? மீதி 2 வராது. ஏன் வராது? 2 அடியாக கொண்ட எண்கள்ல வந்து பூஜ்ஜியம் மிச்சம் வரும் அல்லது 1 தான் மிச்சம் வரும். ஏன்னா மிச்சம் 2ஆல பிரிவற்றும். ஆகவே இது 2ஆல பிரிச்சு பாருங்க. 2ஆல பிரிச்சா எத்தனை? 7 1 மிச்சம். 2ஆல பிரிச்சு பாருங்க. இது 3 6 1 மிச்சம். 2ஆல பிரிச்சு பாருங்க. இது 1 2 1 மிச்சம். அப்ப இவ்வளவு தானே நான் துவித எண்கள். அப்ப 30 துவித எண் அப்படின்னு சொன்னா 1 1 1 1 0 அடி 2 எழுதிக்கணும். ரைட், அடுத்ததான் நாம பார்க்க போறது பிள்ளைகள், துவித எண்களா தரப்படுறத வந்து தசம எண்களா எப்படி மாத்துறது. இதுக்கு முன்னாடி நாம பார்த்தது தசம எண்களை துவித எண்களா மாத்துறது. இப்ப மாத்துற துவித எண்களை எப்படி தசம எண்களா மாற்றுறதுங்கிறத 2ஆவது விஷயமா நாம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு 1 0 1 0 1 அடி 2 வச்சுக்கொள்வோம். இதை நாங்க தசம எண்களுக்கு எப்படி மாற்றுறது? ரைட், இந்த இருக்குதானே, இந்த 1ங்கிறத நீங்க 2 பூஜ்ஜியம் அடுக்குன்னு எழுதி கொள்ளுங்க. 2 பூஜ்ஜியம் அடுக்கு. இது 2 1ஆம் அடுக்கு, 2 2ஆம் அடுக்கு, 2 3ஆம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்கு. பாருங்க பிள்ளைகள், 2 பூஜ்ஜியம் அடுக்கு எத்தனை இருக்கு? 1 இருக்கு. அந்த 1ஆல பெருக்கும். 2 1ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 0. அப்ப 0ஆல பெருக்கும். 2 2ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 1. அப்ப 1ஆல பெருக்கும். 2 3ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 0. அப்ப 0ஆல பெருக்கும். 2 4ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 1. அப்ப 1ஆல பெருக்கும். நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, எந்த ஒரு இலக்கத்துக்கும் 0ஆம் அடுக்குற பெருமானம் 1. அப்ப 2 0 எத்தனை? 1. ஓர் 1 1. அடுத்த விஷயம், எந்த ஒரு இலக்கத்தையும் 0ஆல பெருக்கினால் விட 0. 2 2ஆம் அடுக்கு 2 4. அப்ப நான் 1 எத்தனை? 4. எந்த ஒரு இலக்கத்தையும் 0ஆல பெருக்கினால் 0. 2 4ஆம் அடுக்கு 1ஆல பெருக்கணும். 2 4ஆம் அடுக்கு எத்தனை? 16. 16 1ஆல பெருக்கினா 16. இவ்வளதையும் கூட்டணும். 1 4 5 மாறும் 11 1 மிச்சம். சோ 21. அடி போடணுமா? அவசியம் இல்ல. ஏன்னா 10 அடியாக கொண்ட எண்கள் அடி போட வேண்டிய அவசியம் இல்ல. ரைட், இன்னொரு இலக்கம் பார்ப்போம். ரெண்டின் பூஜ்ஜியம் எத்தனை இருக்கு? 1. 2 1ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 0. 2 2ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 1. 2 3ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 1. 2 4ஆம் அடுக்கு எத்தனை இருக்கு? 1. சொல்லுவோம். எந்த ஒரு இலக்கத்துக்கும் 0ஆம் அடுக்குற பெருமானம் 1. ஓர் 2. எந்த ஒரு இலக்கத்தையும் 0ஆல பெருக்கினால் 2 2ஆம் அடுக்கு 2 4. நான் 1. 2 3ஆம் அடுக்கு 8. 8ஆல 1 பெருக்கினா 8. 2 4ஆம் அடுக்கு 16. 16 பெருக்கினா 16. கூட்டினா 29. எலிஜிபிள் எலிகுலம். ரைட் பிள்ளைகள், இந்த கணக்குகளை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க மீதமுள்ள 2 விடயங்களையும் அடுத்த வீடியோல நாங்க சந்திப்போம்.
இந்த வினாக்களுக்குரிய விடைகள் வந்து ட்ரை பண்ணுங்க. சந்தேகங்கள் இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்க.